சீமானுக்கு ஆ. எதனால? ஏன்னா இப்போ கடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாரு. 2வது அவர் இவங்கள விட அதிக நாள் பதவியில் அரசியல்ல இருந்திருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த இதுக்கு சீனியாரிட்டி படி மரியாதை குடுப்போமே. ஓகே. இப்போ வந்து சீமான் நீங்க சொல்றீங்க. இந்த விஷயத்த பார்த்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. இவர் சிஎம் ஆனா நல்லா இருக்கும். அப்ப நீங்க நெனச்ச விஷயம் எது? சீமான பொறுத்தவரைக்கும் ஸ்லோ இல்லாம ஸ்பீடா இருக்காரு. ஓ. பேச்சுல ஸ்பீடுங்கும்போது 2வது ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னா இறங்கி போய் நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆளா போய் நிக்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசத் தலைவர்கள் யாரெல்லாம் தெரியாம இருக்கிறதோ, அவங்களுடைய பிறந்த நாள போஸ்டர் அடிச்சு வெளிய பண்றாரு. இப்ப பழசு வந்து மறக்காம ஒருத்தர் இருக்காரு. இப்ப நம்ம வந்து இப்போ ரீசெண்டா எடுத்தீங்கன்னா, இன்னொரு கொஞ்ச நாள்ல கலைஞருக்கு முன்னால யார் இருந்தாங்கன்னு தெரியல. அண்ணா எடுத்துட்டாங்க. கலைஞர் மாத்திரம் தான் இருக்காரு. இவர் அப்படி இல்ல. வருஷம் இல்ல. டெய்லி யார் யாருக்கு இறந்த நாள் வருதோ, அந்த இறந்த நாளுக்கு இவரு விளம்பரப்படுத்தி